ஓம் நம ஓம் வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாதி அம்மவாரி கோயிலுக்கு போய் தாயார் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து திருமலாவுக்கு போய் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த ரூம் எடுத்து மறுநாள் திருப்பதி பெருமாளுக்கு அங்க பிரதட்சணம் செய்து அவரை தரிசனம் செய்துட்டு ரிட்டர்ன் ஆன என்னோடய 2 days திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக டிடிடியில் செய்திருக்கிற சேஞ்சஸோடு சேர்த்து நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஒரு தடவை புக் பண்ணால் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். எப்படி அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறது, கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது ஒரு மாதமும் நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆன்லைனில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என்னோடய பிரதருக்கு புக் பண்ணிக்கிட்டோம். அதன் மூலமாக 100 ரூபாய் ரூமும் ஆன்லைன்லேயே திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் புக் பண்ணிக்கிட்டோம். ட்ரெயின் டிக்கெட் பொதுவாக காலையில் 6:35க்கு சென்னை எக்மோர்லேருந்து ரேணுகுண்டா வழியாக மும்பைக்கு போகிற சிஎஸ்எம்டி ட்ரெயினில் தான் காலையில் கிளம்புறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிப்போம். இப்போது சார்ட் ப்ரிப்பேர் ஆகுறது 8 hours முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ஏன்னா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ரேணுகுண்டா வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிலிட்டி காமிக்குங்கிறதுனால பொதுவாக சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிக்கெட்டில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது. பட் இப்போ 8 hours முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் ட்ரெயின் டிக்கெட் எங்களுக்கு புக் பண்ணிக்கிட்டோம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டிக்கெட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டிலே செய்து பேக் பண்ணிவிட்டு 6:35க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிச்சு இந்த ட்ரெயின். 9:20 கிட்ட ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சீக்கிரமாகவே ரீச் ஆகிடும். பட் முந்தா நேற்று பார்த்திங்கன்னா 9:20 போல் ரீச் ஆச்சு. ஜென்ரலாக ரேணுகுண்டா வரைக்கும் இந்த ட்ரெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இருந்துச்சு டிக்கெட் கூட. அடுத்து இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா ரேணுகுண்டாவில் தான் நிறைய பேர் ஏறுவாங்களா. ஸோ அவங்கள மீறி நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு திருச்சானூருக்கு போகணும்னு சொல்லிட்டு டைரக்ட் பஸ் கிடையாது. திருப்பதிக்கு போய் தான் திருச்சானூருக்கு போக முடியும் நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தால். ஆட்டோ ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். தனியாக நம்ம ஆட்டோ பேசிக்கிறோம் அப்படின்னா 200லேருந்து 250 கேட்பாங்க. ஓலா இருக்குது, ஊபரும் இருக்குது. கரெக்டாக ஷேர் ஆட்டோ அவைலபிளாக இருந்தது. ஸோ திருச்சானூருக்கு 50 ரூபாய் ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். எங்கள் ஆட்டோவில் மொத்தம் 6 பேர். அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், நமக்கும் 50 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். அதனால் ஷேர் ஆட்டோவில் ஏறிக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சானூர் தாயார் கோயிலுக்கு வர்றதுக்கு அலமேலுமங்காபுரம். தனியாக பேசிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போல்லாம் 250 ரூபா கேட்டு பார்கெயின் பண்ணால் 200 ரூபா 220 ரூபா கேட்குறாங்க. திருச்சானூர் இது. தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான். பட் நாங்கள் ஆன்லைனில் எதுவும் ரூம் புக் பண்ணலைன்னா தாயார் தரிசனம் முடிச்சுட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. செம்ம வெயிலாக இருந்தது காலையே. கேட் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. சாட்டர்டே தான், ஆனால் ஃப்ரைடே மாதிரி ஹெவி க்ரௌடு இருந்தது. கேட் நம்பர் 3லேயே டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் லாக்கர் இருக்குது. ஆனால் அங்கேயும் க்ரௌடு இருந்ததுனால அந்த கேட் 3க்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோவில், இங்கே நிறைய கல்யாண மண்டபம் இருக்கும். இங்கே லாக்கர் நம்ம எடுத்துக்கலாம். 30 ரூபாய் லாக்கர். ஆக்சுவலாக 30 ரூபாய் லாக்கர் எடுக்கலான்னு போனால் அந்த இடத்துல ஹெவி க்ரௌடு. லாக்கர் எடுக்கிற இடத்துலையுமே. ஏன்னா திரும்பி வரும்போது கால் சுடுதா. ஸோ கேட் நம்பர் 3 கிட்ட இருக்கிற பக்கத்து மண்டபத்திலேயே லாக்கர் எடுக்கணும். ஈஸியாக இருக்கும். ஏன்னா கால் சுடுறதுனால டக்குன்னு வந்து உள்ளே நுழைஞ்சிடலான்ட்டு தான் இங்கே எடுக்கிறது லாக்கர். ஆனால் ஹெவி க்ரௌடு. ஸோ அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தரிசனத்துக்கு போனால் செம்ம க்ரௌட் இருந்ததா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 200 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சுபதம் வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. 200 ரூபாய் டிக்கெட் இப்போது எனக்கு என் ஹஸ்பண்டுக்குனா கூட 400 ரூபாய் வந்துடும். அதில் போய் சுபதம் என்ட்ரியில் மட்டும் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு பேசாமல் 500 ரூபாய்க்கு கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட்டே எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவுண்டரில் போய் கேட்டோம். நான் வீடியோ தனியாக ஷேர் பண்ணுறேன் கல்யாணோத்சவம் டிக்கெட் பற்றினது. அப்போ போலீஸ் சொன்னாங்க வெயிட் பண்ணுங்கள் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்ணி தாயார் தரிசனம் பார்த்தோம். தாயார் நல்லா மூலவர் தாயார் டார்க்கு பச்சையில் அரக்கு கலர் சாரி சொல்கிறேன் வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. மூலவர் தாயார் பெருமாள் அவங்களோட கல்யாணோத்சவம் சேவாவும் ரொம்ப நல்லா இருந்தது. அட்டன் பண்ணி அங்கேருந்து பிரசாதமும் வாங்கிட்டு லாக்கரை வெக்கேட் பண்ணி
ஜஸ்ட்டு எதிர்த்தாப்புலையே திருச்சானூர்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பஸ் இருக்கும். எல்லா பஸ்ஸுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அதில் 20 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கிட்டோம். இறங்கி அங்கேயே லக்ஷ்மி நாராயணா ஹோட்டல் இருக்கும். ஓரளவுக்கு அங்கே ஃபுட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்காது, சுமாராகவும் இருக்காது, ஆவரேஜாக. சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் இருக்குங்கிறதுனால இங்கே மீல்ஸ் எடுத்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருமலாக்கு போகிற பஸ் எல்லாமே ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் போகிறீங்க அப்படின்னா திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸும் இருக்கும், ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு ஏசி பஸ்ஸில் ஏறினோம். பார்க்காம ஏறிட்டோம். ஆக்சுவலாக 2 வேல நம்ம டிக்கெட் எடுத்தால் கொஞ்சம் காசு குறையும். ஆனால் நாங்கள் ஏறினது ஏர்போர்ட்லேருந்து வர்ற பஸ்ஸு. ரேணுகுண்டா ஏர்போர்ட்லேருந்து திருமலாக்கு போகிற பஸ்லலாம் 2 வேல டிக்கெட் எடுக்க முடியாது. சிங்கிள் வேயாக தான் டிக்கெட் எடுக்க முடியும். இதே திருப்பலாக்கும் திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வர்ற ஏசி பஸ்ஸில் ஏறிங்கன்னா 2 வேவாக டிக்கெட் எடுத்துக்கிறப்போ அமௌண்ட்டு 20 ரூபா போல் குறையும். சரின்ட்டு இருந்துட்டோம். ஏன்னா கன்வீனியண்ட்டாக சீட்டு கிடச்சிச்சு. வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் போய் பஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணுமேட்டு அலிப்பிரி டோலுக்கு ரீச் ஆகிறப்போ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், ஸ்பீக்கரில் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது திருமலாக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லைக் யூஸ் அண்ட் த்ரோ, வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ், குட்கா, கஞ்சா, ஆல்கஹால், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் கேட்டேன், ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க. ஹெவி க்ரௌடும் இல்லை, அதுக்காக ஃப்ரீயாகவும் இல்லை. இருந்தாலும் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார செக்கிங் முடிஞ்சிருச்சு. அலிப்பிரி டோல் இது. பஸ்ஸோடு சேர்த்து நம்மளையும் நம்ம எடுத்துகிட்டு வர்ற பேக்கையும் செக் பண்ணுவாங்க. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் வாக். சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர் இது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணால் இங்கே நம்ம நம்மளோட ரூம் புக் பண்ண அந்த பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். வரலைன்னா மறுபடியும் போய் நம்ம கேட்கணும். அதனால் இந்த இடத்த விட்டு ஸ்கேன் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் போய் ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கேன் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த பிரிண்ட் அவுட் காப்பியில் QR கோட் காமிச்சு கூட பண்ணிக்கலாம். யார் வேணாலும் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸில் எஸ்எம்எஸ் வரல, போய் கேட்டோம். அவர் போய் கேட்குறதுக்குள்ளார மறுபடியும் எஸ்எம்எஸ்லேயே வந்துருச்சு. வரகசுவாமி பிளாக் 2ல் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகிருந்தது. ஜீப்பில் தான் போகலான்ட்டு கேட்டோம். 200 ரூபா கேட்டாங்க. ஆக்சுவலாக 150 ரூபா தான், அதுவே ஜாஸ்தி தான். நல்லா இருந்தால் வெயில் இல்லை அப்படின்னா நடந்து போயிருப்போம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால நடக்க வேண்டாம், ஜீப்பில் போகலான்னு பார்த்தா 200 ரூபா கேட்டாங்க. சரி வேணான்ட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா இன்ச்சு பை இன்ச்சாக நவர்ந்தது. செம்ம க்ரௌடு. நடந்து போனால் 15 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடலாம். வெயில் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வண்டி எதிர்பார்த்தோம். அண்ட் வரகசாமி, ராம்பக்கீச்சாலாம் வந்தாலே ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கும் முகத்தில். வரகசாமியில் நம்ம ரூம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஈவன் பிளாக் 2ல் அலாட் ஆகியிருந்தாலுமே பிளாக் 1ல் போய் நம்ம ரூம் புக் பண்ண பிரிண்ட் அவுட்டை காமிச்சு யார் 2 பேரில் புக் பண்ணிக்கிறோமோ அவங்க ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து தான் ரூம் எடுக்க முடியும், அவங்க தான் வக்கேட் பண்ணிக்க முடியும். பிளாக் 1க்கு தான் போகணும், பிளாக் 2ல் ரூம் அலாட் ஆயிருந்தாலும். ஆனால் இந்த தடவை சூப்பராக பிளாக் 2ல் ரூம் அலாட் ஆயிருந்ததுன்னா பிளாக் 2லேயே நம்ம போய் பிரிண்ட் அவுட்டை காமிச்சு ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுத்துக்கலாம். பிளாக் 1க்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் 1 போயிட்டோம். அங்கேயும் பிளாக் 2க்கு உண்டான ரூமுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க தான். ஆனால் அங்கேயும் ரூம் எடுக்கிறப்ப வெயிட் பண்ணால் பிளாக் 2லேயே இப்போ ரூம் அலாட் பண்ணுறாங்க. அதாவது ஃபோட்டோ எடுத்து தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க, நம்மளோட பிரிண்ட் அவுட்டை வாங்கி வச்சுக்கிட்டு. அந்த ப்ராசஸ் சொல்கிறேன். பிளாக் 1ல் இல்லாமல் இப்போது பிளாக் 2ல் அலாட் ஆகிருந்தால் பிளாக் 2லேயே நம்ம ரூம் எடுத்துக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் அலாட் ஆயிருந்தது. ஆக்சுவலாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட அதே டைமில் தான் வந்திருந்தாங்க. அவங்க மத்தியானம் போல் ரூம் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்குமே வரகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 தான் அலாட் இருந்தது. செகண்ட் ஃப்ளோர் அவங்களுக்கு. எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் அலாட் இருந்தது. ரூம் சூப்பராக இருந்தது, நீட்டாக இருந்தது. டாய்லெட்டாக இருக்கட்டும், பெட்டாக இருக்கட்டும், அந்த ஃபுல்லாகவே ரூம் எல்லாமே நீட்டாக இருந்தது. வெந்நீரோட சூப்பராக இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு வரகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2ல். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலையப்ப சுவாமி தாயாரை பார்க்கணும் இல்லையா, அதனால் சாயந்தரம் மாடவீதிக்கு வந்தோம். ஹயக்ரீவர் சன்னதிக்கிட்டே பார்த்துட்டோம். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, நல்ல க்ரௌடு, அந்த ஆங்கிள் சரியாகவே இல்லை. ஆரத்தி மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோபுரத்துக்கு முன்னாடி வீடியோ கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். சின்னதாக தூரலோட இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக க்ரௌடு. பிரம்மோற்சத்துக்கெல்லாம் ஒரு க்ரௌடு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. முந்தானேத்து சனிக்கிழமை சாயந்தரம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பக்தர்கள். ஃபுல்லாக சொல்கிறேன், திருமலா ஃபுல்லாகவே
ரூம் புக்கிங் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆன் த வே டிராஃபிக்காக இருக்கட்டும், கோயில் கோபுரத்துக்கிட்டே இருக்கட்டும், மலையப்ப சுவாமி தாயாரும் கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அங்கே இருந்த க்ரௌடுக்கு எங்கேயும் போகாமல் ரூமில் போய் உட்காந்துக்கலான்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ மழை வந்துச்சா, ஷெட்யூலில் போய் வெயிட் பண்ணோம். பேடி ஆஞ்சநேயருக்கு போய் தரிசனம் செய்துட்டு நாதநீராஞ்சன மண்டபத்தில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. கோல்டு டாலர் ரேட் நோட் பண்ணிக்கோங்க. எதேச்சும் அப்படியே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. வானவில்லோட கோயில் அந்த வெதர் கண்டிஷனில் பார்க்குறதுக்கு திருமலா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக அந்த வானவில் நல்லா ஹாஃப் சர்க்கிள் சூப்பராக இருந்தது. கோயில் கோபுரமாக இருக்கட்டும், சூரியன் மறையிறதா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாதநீராஞ்சன மண்டபத்தில் நடந்த கச்சேரியெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம தர்ஷன க்யூவில் போகிறப்போ ஓம் நமோ வெங்கடேஷாயன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, அவங்க பாடினவங்க இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அவங்க அம்மா பேர் மிஸ்ஸஸ் மாதவி, அவங்க டாட்டர் 2 பேரும் தான் பாடியிருக்கிறாங்க. அவங்களோட கச்சேரி இருந்துச்சு. அடுத்து ஷரத் சந்தோஷ், அந்த ரெட் கலரில் குர்த்தா போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்களும் நிறைய அன்னமாச்சாரிய பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. இப்போது சின்மயி பாடின முத்தமழை சாங் தக் லைஃப்பில் ஸ்டேஜில் பாடினப்போ கோரஸ் மாதிரி பாடியிருப்பாங்கள்ல, அதுலேயும் ஷரத் சந்தோஷ் இருப்பாங்க. அவர்கிட்டையும் சரி நேரில் பேசினோம். அந்த ஓம் நமோ வெங்கடேஷ் சொன்னாங்கல்ல, அவங்ககிட்டையும் நேரில் பேசிட்டு சூப்பராக பேசினாங்க. அங்கேருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா வராகசுவாமி கோயிலையும் க்ரௌடு, அன்னப்பிரசாதத்துலேயும் க்ரௌடு. ஸோ வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் 1ல் இப்போது அந்த ரிசப்ஷன் கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கும், அது பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பண்ணியிருக்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு. அண்டு இன்னொன்று நோட் பண்ண, யூனிஃபார்ம் இருக்கும் போல் இருக்குது. இந்த ப்ரைவேட்டாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சேம் ட்ரெஸ் கோட்டில் யூனிஃபார்ம் மாதிரி போட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா பார்த்தேன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் காலையில் வராகசாமி கோயிலுக்கு போய் பார்த்துட்டு பெரிய ஜியர் மட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக சதுர்மாச சங்கல்பம் கரெக்டாக நாங்கள் போன அந்த டேட்டுக்கு அமைஞ்சிருந்தது. ஏன்னா சதுர்மாச சங்கல்பம் டேட்டு லேட்டராக தான் சொல்லுவாங்க, நம்ம முதலே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கோயின்சிடன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சதுர்மாச சங்கல்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜிஎஸ் சுவாமி மாதிரியான குருமார்கள் ஸ்பெஷலாக விரதம் இருந்து பூஜைகள்லாம் செய்வாங்க. ஃபுல்லாக ஷேவ் பண்ணி தலை முடியெல்லாம் நீக்கி, ஸோ அந்த விரதம் இருக்கிற அந்த பூஜை செய்கிற அந்த நாட்களில் போய் அவங்கக்கிட்ட நாம் பிளெஸ்ஸிங் வாங்குறது, அவங்கள பார்க்குறதே ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி தான் பெரிய ஜிஎஸ் மட்டில் பெரிய ஜியர் சுவாமியும் பார்க்கலாம், சின்ன ஜியர் சுவாமியும் பார்க்கலாம். போன வருஷமும் அப்படி தான் கரெக்டாக அமைஞ்சிருந்தது, இந்த வருஷமும் அமைஞ்சிருந்ததுனால ஜியர் மட்டுக்கு போனோம் ஜியர் சுவாமியை பார்க்குறதுக்காக. சன்னதிக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே ஜியர் சுவாமி வந்தாங்க. ஸ்ரீ ராமானுஜர் இருக்கிற அந்த சன்னதியில் பூஜையெல்லாம் செய்துட்டு தீர்த்தம் தெளித்தாங்க. காலையிலே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டோம். நாங்கள் ஜென்ரலாக இவங்கள ஆச்சாரியன் ஏற்றிருப்பாங்கள்ல, அவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ஜியர் மட்டை சேர்ந்தவங்களும். ஸோ நாங்கள் மார்னிங்கே வந்துட்டதுனால உள்ளே நல்லா ஹெவி க்ரௌடு இருக்கும். பட்டு காலையிலே சீக்கிரம் வந்துட்டதுனால பிளேஸ் இருந்தது. பெரிய ஜியர் சுவாமி சின்ன ஜியர் சுவாமியை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஜென்ரலாகவே நம்ம மாட வீதியில் போகும்போதே ஜியர் சுவாமி போகிறாங்க அப்படின்னா, சுவாமி அப்படின்னா போதும், அவங்க திரும்பி பார்த்து ஒரு சிரிச்ச முகத்தோடு ப்ளஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய ஜியர் சுவாமி எப்பயாச்சும் மாட வீதியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா. அண்ட் இந்த மாதிரி சத்துர்மாச சங்கல்பத்தில் அவங்கள பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸும் கிடச்சிது. மார்னிங் தீர்த்தம் தெளிக்கிறாங்க. அண்ட் அந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் வராக சுவாமி கோயிலுக்கு போய் அங்கே ஜிஆர் சுவாமி தரிசனம் செய்துட்டு திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு கோயில் உள்ளே போகிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வராங்க. எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு ப்ளஸ் பண்ணுவாங்க. நம்ம போனாலுமே தமிழில் பேசுவை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போவோம். அண்டு மத்தியானம் டிடிடி சேர்மன், இஓ, ஏஇஓ அவங்கெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருந்த பக்தர்களுக்கெல்லாம்
ஜிஆர் சுவாமி, பெரிய ஜிஆர் சுவாமி, சின்ன ஜிஆர் சுவாமி ப்ளஸ் பண்ணாங்க. தேங்காவோட அட்சதை போட்டு ப்ளஸ் பண்ணாங்க. அதாவது பெரிய ஜிஆர் சுவாமி அட்சதை போட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே சின்ன ஜிஆர் சுவாமி தேங்காய் கொடுப்பாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டது. ஏன்னா அந்த டேட்டு கரெக்டாக அமைஞ்சது. நிறைய பேர் சதுர்மாச சங்கல்பத்துக்குன்னே வருவாங்க ஜிஎஸ் சுவாமி கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து உடனே ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்போ ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு அதிக பக்தர்கள் இருக்கிறதுனால பக்தர்கள் இப்போதைக்கு பிஎஸ்சியில் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நல்ல க்ரௌடு சனி ஞாயிறுகளில். ஜூலை மாதமெல்லாம் கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிரும். பட் இந்த தடவை தான் வீக்கெண்டுனாலும் பிரம்மோற்சவம் ரேஞ்சுக்கு நல்ல க்ரௌடு இருக்குது. இங்கேருந்து உங்ககிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் வக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். ஒரு நாள் கணக்கு தான் வந்திருந்தது. ஏன்னா 2:45 முதல் நாள் ரூம் எடுத்தோம். பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வக்கேட் பண்ணிட்டதுனால 1 டே சார்ஜு. யார் ரூம் எடுக்கிறோமோ அவங்க தான் ரூம் வக்கேட் பண்ணணும். மறுபடியும் ஃபோட்டோ பிடிச்சி தான் நமக்கு ரூம் வக்கேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிளாக் 2லேயே மறுபடியும் ஃபோட்டோ பிடிச்சி வக்கேட் பண்ணிட்டாங்க. யூபிஐயில் பே பண்ணோம் அப்படின்னா அந்த காஷன் டெபாசிட் ஆல்மோஸ்ட் 1 டேக்குள்ளே வந்துடும். அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும் காஷன் டெபாசிட். ஜென்ரலாக திருமலாவில் 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு விடுவாங்க. இருந்தாலும் கீ கொடுக்குறவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஏன்னா அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் கீ கொடுக்குறவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நாங்கள் 1 டேயில் வக்கேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்ன ஆச்சு, காலையில் ஜிஆர் மட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நீ ரிட்டன் வந்து பஸ்ஸில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்மிடியேட்டாக ஏபிஎஸ்ஆர்டிசியில் நாங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். மத்தியானம் 3 மணிக்கு கிளம்புற பஸ். அதனால் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 3 மணிக்கு கிளம்புற பஸ்ஸில் ஏறினோம். அது கீழ்த்திருப்பதிக்கு போய் அங்கே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க கீழ்த்திருப்பதியில். அவங்கள ஏற்றிக்கிட்டு அதில் ஒருத்தர் கொஞ்சம் வரத்துக்கு டிலே ஆச்சா. கீழ்த்திருப்பதிலேயே 1/2 மணி நேரமாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ் ஏறினது திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில். நல்ல வேளை நாங்கள் அவங்க சொன்னதுனால ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ட்ரெயினில் போனவங்க எல்லாம் சிரமப்பட்டு தான் வீட்டுக்கு ரீச் ஆகிருக்காங்க. அண்டு திருப்பதிக்கு வந்தவங்களும் சிரமப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த திருவள்ளூர் அரக்கோணம் நடுவில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்னால். நாங்கள் அதனால் 3 மணிக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு போகிறதுல புக் பண்ணிக்கிட்டோம். கீழ் திருப்பதிக்கு கொஞ்சம் பேரை ஏற்றிக்கிட்டாங்களா, அதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் கீழ் திருப்பதிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அகைன் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றதுக்கு 7:45 மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும். மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கோயம்பேடுக்கு வந்துட்டு கோயம்பேடுலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு மெட்ரோ இருக்குது. ஸோ ஒரு 9:30 மணி போல் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் கல்யாணோற்சவம், திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.